இந்த வளைவுகளாலெல்லாம் போடும் பாவம் சம்பவங்கள் நினைத்தான் ஒப்பா சரியான பெண்டாதான் இருக்கும் போல இருக்கு. நீ வித்தக்காரு தான் மாப்பிள்ள என்னண்டு உன்னை ஆண்டவர் எங்கள்கிட்ட அனுப்பி வச்சாரு. சும்மா வேற லெவலில் அட்டகாசமாக இருக்குது. இலங்கையில் கூட அடித்த வெக்கைக்கு வந்து ஏசியை போட்டு போந்தோம். வா உங்க வேறைய மக்களே எப்படி வளைவுகள் இல்லாமல் இருக்கு பாருங்க. என்ன சம்பவம் பண்ணால் இந்த இடத்துலையும் இந்த மலை பிரதேசத்துலையும் வந்து ஹெல்மெட் ஆபத்தான வளைவு மெதுவாக செல்லுங்கள் எப்படி செல்றமென்னு மட்டும் பாருங்க. நீங்கள் மேலே ஏறக்கையும் இறங்கையும் கவனமாக இருக்கணும். 15 ரூபா கீழே இருந்து மேலே காதெல்லாம் அடித்து லைட்டாக குளிருது. நாம் இப்படி ஒரு வேன் உண்டை வீடாக மாற்றி எல்லாம் போயிட்டு வந்தோம். அது பவர் ஸ்டீரிங்கே இல்லைம்மா, ஆக்சிடென்ட் ஆகியும் போகுது. சேஃப்டி முக்கியமாப்பில். ஐயோ இது 17 மினிட்டை விட 18 மினிட்ஸோட டேஞ்சராக இருக்கும் போல இருக்கு. அங்கே சரியாக பயங்கரம் வரங்கணும். ஏற்காடு பிரதான இதுக்கு வந்துட்டோம். வாகனங்கள் எல்லாம் இதில் பார்க் பண்ணியிருக்கு. இந்த பிரேக் பேடெல்லாம் மணக்குது மேலே இந்த கீழே இறங்குறாங்களுக்கு. விஷயம் தெரியாமல் பிரேக்கை பிடிச்சி கொண்டு கண்ட்ரோல் பண்ணி பாட்டு கொண்டு போகுது. இப்போ தான் வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா வண்ணமயமாக தெறிக்க விடுறாங்க. இலங்கை பாஸ்போர்ட் இருக்குன்னா வந்து ஒரு இடம் வந்து ரூம்ஸ் தாரணம் இல்லை. பட் இதிலே வந்து ப்ரைஸ் டீட்டெயிலெல்லாம் போட்டுக்கணும் பாருங்க. சூட் ரூம் ஏசியோட 6000. போலீஸ்காரன் எங்களை ஸ்டாப் பண்ணுற ரூம் தேடி கிடைக்கல. என்ன செய்ய போகிறோம்னு தெரியலை. என்ன சம்பவம் பண்ணால் இங்கேயும் வந்து ரூம் எல்லாமே ஃபுல்லாகிட்டு ரூம் தேடி அலைகிறோம், சிக்கவில்லை. வணக்கம் எல்லாருக்கும். புது காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் சேலம் நகரில் நிற்கிறோம். என்ன சேலம் நகரம் சரியான ஒரு பரபரப்பாக இருக்குது. இங்கே இருந்து வந்து பக்கத்துலேயே வந்து ஹில் ஸ்டேஷன் மலைத்தொடர்கள் எங்களோட ஊரில் சொல்லப்போனால் வந்து நுவரேலியா கண்டி அங்காள பக்கம் போகிற மாதிரி சேலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டரில் ஏற்காடு என்ற மலைத்தொடர்கள் இருக்குது. அந்த மலைத்தொடருக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இப்போ ஏற்கனவே வந்து நேரம் லேட் ஆகிட்டு, கிட்டத்தட்ட 4:30 ஆகிட்டு. 7 மணிக்குள்ளே அங்கே போகணும். 7 மணிக்கு பிறகு கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. என்ன மாப்பிள்ள ஏன் 7 மணிக்கு பிறகு ஓப்பன் பண்ணுறாங்க? சேஃப்டிக்காக அந்த ரோடெல்லாம் வந்து சரிஞ்சு போகும். அப்போ 7 மணிக்கு பிறகு அங்கே போயிடலாம். ஒரு பெரிய அட்வென்ச்சர் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். நாங்கள் முதல் முறையாக இங்கே வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். பனி மூட்டங்கள் அடிக்கிற வெக்கைக்கு ஒரு குளிரான பிரதேசத்துக்கு போகிறோம். உங்களுக்குமே வந்து ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும். அதோட எங்கட சேனலுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து இங்கே தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இடங்கள் ஃபுல்லாகவே போய் சுற்றி பார்க்க வந்திருக்கிறோம். உங்களோட சப்போர்ட்டுக்கு என்னென்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஆதரவை பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்போ இதுலேருந்து 33 கிலோமீட்டர் காட்டுது. பெட்ரோல் நாங்கள் அடிக்கிறோம். இன்றைக்கு பெட்ரோல் இங்கே பார்த்தீங்கன்னா 108 ரூபாய் இலங்கை பெறுமதியில், இல்லை இந்திய பெறுமதியில் வந்து 108 ரூபாய் 1 லிட்டர் பெட்ரோல். அதே மாதிரி டீசல் பார்த்தீங்கன்னா 100 ரூபா போகுது. அதே மாதிரி 95 116 ரூபா போகுது. இந்த விலை நிலவரங்க உங்களுக்கு சொல்லிக்கிறோம். எங்கட விலைக்கு பார்க்குறேன்னா 3.5 6 பெருகிக்கொள்ள வரும், மாறுபட்டு கொண்டிருக்கும். மற்றது இது இந்த மேப்பிலேயே வந்து காட்டுது எப்போ ட்ரோல் எங்கே இருக்கும், ட்ரோலுக்கு எவ்வளோ வரும், மற்றது எப்போ பூட்டும் என்றெல்லாம் காட்டுது. கிட்டத்தட்ட 1 hour இருக்குது. ஆனால் பாருங்க அதான் இதெல்லாம் இந்த வளைவுகளாலெல்லாம் போடும் பாவம் சம்பவங்கள் நினைத்தான் காத்திருக்கு. காசெல்லாம் முடிஞ்சது. இப்போ ஏடிஎம்மில் எடுப்ப கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஏடிஎம்மில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் எடுக்கலாம் கொண்டு எங்கள் ஊர் காசு. இங்கே வந்து கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கிட்ட வர நினைக்கிறேன் இந்த ஏடிஎம். ஒன்றில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் ட்ரை பண்ணல, இப்போ தான் ட்ரை பண்ணுறோம். எடுத்தாச்சு. ஆனால் 2-3 தரம் கொடுத்தா அப்புறம் தான் எடுத்தனா. ஏன்னா 50 நோட்டுக்கு மேலே வர மாட்டேன்ட்டு. அதனால் 50 நோட்டுன்னா 10,000 ரூபா இந்திய காசுக்கு 10,000 ரூபா தான் வந்தது. ஏன்னா இங்கே 500 ரூபா தான் வந்து மிகவும் அதிகமான நோட். சரி எடுத்துகிட்டு போகிறோம், அவசரத்துக்கு தேவை. ஆனால் இதில் கூட தான் வட்டி இருக்குன்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். உங்கள் யாருக்கும் வந்து எதில் இங்கே வந்து பேங்கில் காசு எடுக்கிறது, பேங்கில் எடுக்கிறதா இல்லாட்டி வேறு மூலமாக எடுக்கிறதா எது லாபம்ன்ட்டு தெரிஞ்சாக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்காடு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இதுலேருந்து வந்து ஏற்காடு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஹில், அப்படியே மலை உச்சியில் ஏற போகிறோம். ரவுண்டாக ஏறும், நல்லா இருக்கும். ஆனால் இப்படியான ஹில் ஸ்டேஷனுக்கு போய்க்க கட்டாயமே பைக்கில் போனால் அது ஒரு ஃபீலாக இருக்கும். நாங்கள் காரில் வந்துட்டோம். சந்திரன் கிடைச்சா பைக்கில் ஒப்பா
சரியான பெண்டா தான் இருக்கும் போல இருக்கு. எங்கட ஊர்ல அந்த 18 பெண்ட் சண்டோம் அப்படி போல அழகா இருக்காங்க. அழகா இருக்கு. உள்ளூராட்சி சுங்கச்சாவடி ஏற்காடு. இதில் வந்து பே பண்ண தான் வேணும். எவ்வளோன்னு தெரியல. 100 ரூபான்னு நினைக்கிறேன். 50. இதில் வந்து 50 ரூபாய் வந்து வேண்டியிருக்கணும். அதோட ஒரு பையன் ஒன்று வந்துருக்கணுமா. பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண வேண்டாம், இதில் யூஸ் பண்ணுங்க கொண்டு பையன் ஒன்று தந்திருக்கணும். இது இந்த இது இருக்கு. இது இருக்கு. இந்த பேர்டு இந்த ஸ்கை பார்க்கோட இதுல ஒரு அட்வென்ச்சரான நிறைய அட்வென்ச்சர் பார்க்கலாம். ப்ரமோஷன் இது. அப்ப அந்த பையா தந்து இதுல பிரிண்ட் பண்ணி தந்திருக்கீங்க. எப்படி ப்ரமோஷன்? ஏற்காடு வனத்துறை. ஆப்ல ஏசி ஆஃப் பண்ணிட்டு இதுல கொஞ்ச தூரம் போனோன்னு ஏசி ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி சுவாசிங்க. இதில் வந்து ஒரு சோதனை சாவடி, காவல்துறை சோதனை சாவடி ஒன்று இருக்கு. இது வந்து சேலம் மாவட்டமா? ஹாய். அடித்த வெக்கைக்கு வந்து ஏசியை போட்டு வந்து வா உங்க வேற மக்களே அடித்த வெக்கைக்கு வந்து ஏசியை போட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ திறந்துட்டு காற்று வேண்டுறோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் மேலே ஏற போகிறோம். மேலே ஜெரின் பிஸியாக இருக்கிறார். மக்களே என்ன சம்பவம் பண்ணால் இந்த இடத்துலையும் இந்த மலை பிரதேசத்துலேயும் வந்து ஹெல்மெட் இல்லாமல் எல்லோரும் போய் வரணும். எங்களுக்கே பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. நாங்கள் சும்மா இலங்கையில் எல்லா இடத்துலையும் ஹெல்மெட் போடுவோம். நார்மலாக என்னென்னு சொல்கிறேன், ஹெல்மெட் காவல்துறைக்காண்டி வந்து நாங்கள் ஹெல்மெட் போடுறதில்ல, எங்களுடைய சேஃப்டி உயிரை காக்கிறதுக்கு தான் ஹெல்மெட் போடுறோம். அதுவும் இந்த மலையில் ஒரு சறுக்கு கொண்டு சறுக்கிச்சா இப்படி இருக்கும். தயவு செய்து இதை பார்க்குற தமிழ்மான மக்கள் ஹெல்மெட் போடுறது வந்து அவைகளுக்காண்டி, அவைகள் கட்டுப்படுத்தப்படுற ரூல்ஸுக்காண்டி இல்லை. நாங்கள் யாருக்குமே கட்டுப்படுறதில்லை. உங்களோட உயிரை பாதுகாக்கிறக்காண்டி நீங்கள் போடுங்க. இங்கே பாருங்க, யாருமே ஹெல்மெட் இல்லாமல் தான் போடணும். வா அடைக்கும். இங்கே போட்டுட்டா இல்லை மேலே போவோமா? இங்கே போட்டுட்டா எப்படி இருக்கு பாருங்க. சும்மா வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்குது. இலங்கையில் கூட அண்ணன் எந்த பக்கத்தால் வாரீங்க அண்ணன் ஹெல்மெட்டும் போடையில். இலங்கையில் கூட நாங்கள் எப்படி ரெண்டு போடையில் நன்றி சொல்லணும் கீழே இருக்கிற எங்களுடைய மாப்பிள்ளைக்கு தான். இப்போ அப்படியே தொங்கல் மட்டுமே ஏறி போகுது. அதோட இன்றைக்கு நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம். கணக்க சம்பவங்கள் இருக்குது. தொடர்ந்து பாருங்க. அதோட இதில் பாருங்க ஆக்சிடெண்ட் ஆகியும் போகுது. சேஃப்டி முக்கியம் மாப்பிள்ள. ஓ ஏண்டா பல ஆக்சிடென்ட்கள் ஏற்படும். ஓட தெரியாமல் யாரும் புதுசாக இந்த பக்கத்துக்கு ஓடினா இதுதான் சிக்கல். இந்த பாருங்க ஹெல்மெட்டே இல்லாமல் போயினா. சேஃப்டி முக்கியம். அங்கு 60 அடி பாலம் மெதுவாக செல்லவும். மற்றது இங்கால பார்த்தீங்கன்னா இந்த குரங்குகளை கச்ச கண்டிக்கும். எங்கட ஹில் ஸ்டேஷன் நிற்கிற மாதிரி. ஐயா போடுங்க ஐயா, பட்டாணி போடுறேன். இதில் இப்போ 60 அடி பாலம் கொண்டு வரப்போகுது. சரியா எப்படி வளைவுகள் இல்லாமல் இருக்கு பாருங்க. நான் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து இந்தியாவில் கடைசியாக தான் போவேன்னு நினச்சோம். ஆனால் வந்த ஒரு கொஞ்ச நாளே எங்களுக்கு போடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுக்கு காரணம் சுப்புவை மீட் பண்ணது, அதோட அவன் சித்தப்பாவை மீட் பண்ணது. அவர் நமக்கு செட் ஆகிட்டார். ஒருத்தருக்கு செட் ஆகாட்டி ட்ராவலே சேர்ந்து ட்ராவல் பண்ணவே முடியாது. சூப்பராக இருக்குது. மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் எல்லாம் வந்து
கட்டுகள் கட்டி இருக்கிறோம். இப்போ நாங்கள் சரியான தூரத்துக்கு மேலே ஏறி வந்துட்டோம். இந்த மலையை பார்த்தா தெரியும், கீழேருந்து பார்க்க இந்த மலை பெரிய உச்சியாக தெரிஞ்சது. இப்போ உச்சிக்கே நாங்கள் வந்துட்டோம். காதெல்லாம் அடித்து லைட்டாக குளிருது. அப்பல ஹாய் 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 ஹாய். இதில் நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிற்கிறேன்டா. இப்போ நானே ஜோசி கொண்டு வந்தான் மேலே போகிறதுக்கு விடுவினமா ஏண்டா ஒரு நேரத்துக்கு மேலே விட மாட்டினவண்டவன். ஆனால் நாங்கள் வரைக்க போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பின்னால் வண்டி வருது தானே எங்களுக்கு பின்னால். மேலே ஏறேக்கையும் இறங்கேக்கையும் கவனமாக இருக்கணும். நாங்கள் இலங்கையில் 25 மாவட்டத்துக்கும் இலங்கை ஃபுல்லாக போயிட்டு வந்த நாங்கள் ஹில் ஸ்டேஷனில் நான் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகும் சம்பவங்கள் நடக்கும். ஏறக்கை கூட பரவாயில்லை, ஏறக்கை கட்டாயம் ஹேண்ட் பிரேக் வேணும். இறங்கேக்க பிரேக் பிடிக்காமல் கியர்லேயே வந்து இறங்கணும். அது அடுத்த சம்பவம். இங்கே பாருங்க, ஹெல்மெட்டே இல்லாமல் போயிடும். உண்மையிலேயே இது எனக்கு சரியான ஒரு கவலையாக இருந்தது இங்கே வந்து பார்க்க. ஏன்னா ஹெல்மெட் போடுறது வந்து எங்களுடைய உயிரை பாதுகாக்கிறக்காண்டி தயவு செய்து ஹெல்மெட் போடுங்க. ஹாய். போகிற ரோட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குளிர்மையாக இருக்குது. அதே மாதிரி டேஞ்சராகவும் இருக்குது, கவனமாக இருக்கணும். மற்றது வந்து இந்த இடம் சேலத்துக்கு பக்கத்திலே தான் இருக்குது. சேலத்துலேருந்து ஒரு 33 கிலோமீட்டரில். நானும் எதிர்பார்க்கல இவ்வளவு கீழே ஹீட் அடிக்குது என்னென்று ஹில் ஸ்டேஷன் இங்கே வருமென்னு யோசிச்சினான். ஆனால் வருதே, வந்திருக்கு. இதில் இருந்து அப்படியே மலை தொடர்ந்து கொண்டே இப்போ இவ்வளோ நேரம் வந்தது அட்வென்ச்சர் இல்லை. இனி வேற போகிற ரோட்டை பாருங்க எப்படி சட் மாதிரி போய்கொண்டே இருக்கு. கிறுக்கி விட்ட மாதிரி போகுது. சரியான பெண்ட். ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டே சுற்றிட்டீங்கன்னா சரி. அப்பா என்ன பெண்டடாப்பா. ஐயோ இது 17 மினிட்டை விட 18 மினிட்ஸை விட டேஞ்சராக இருக்கும் போல இருக்கு மாவு. எங்களுடைய மாப்பிள்ளைக்கு இதில் பல ஓட்டின அனுபவம் இருக்கிறபடியா பரவாயில்லை, இல்லாட்டி நாம் செத்தா. மேலே ஏற காதும் வந்து அடைச்சி கொண்டு வருது. ஹேர் பேண்ட் மாப்பிள்ள இது உண்மையாகவே எங்களோட ஊரில் அதே ஃபீல் எனக்கு தருது. நாங்கள் ஃபஸ்ட்டாக அங்கே 18 பென்ஸுக்கு போய்க்க என்ன மாதிரி ஒரு ஃபீல் தந்தோ அதே மாதிரி ராசாத்தி எல்லாம் நாங்கள் இதில் கொண்டு போயிட்டு ஒரு ட்ரெயினில் திருப்பவே முடியலை. ஏன்னா வந்து நார்மலாக இதண்டபடியாக வந்து திருப்பிட்டு அப்புறம் கல் வச்சு செகண்ட் ட்ரெயின்லாம் திருப்பினாங்க. அந்த ஞாபகமெல்லாம் இப்போ வருது எனக்கு. கொண்டை ஊசி வளைவு அதில் எழுதி போட்டிருக்கணும் ஹேர் பேண்ட். எப்படி இருக்கு பாருங்க. ஆபத்தான வளைவு, மெதுவாக செல்லுங்கள். எப்படி செல்றவன்னு மட்டும் பாருங்க நீங்க. இது வந்து இலங்கை இல்ல, இது வந்து இந்தியா, சேலம், ஏற்காடு. நான் மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன், மாப்பிள்ளை ஏசி நிப்பாட்ட பார்த்தா ஏசி அப்போதே நிப்பாட்டிட்டோம். மேலே வர நல்ல சில்லான ஒரு கிளைமேட்டுக்கு இருக்குது. சூப்பர். சேலம் மக்களே மிஸ் பண்ணாங்க. சில வேளை சேலத்தில் இருக்கிறாக்கள் கூட வந்திருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு நான் சும்மா சொல்கிறேன். வந்திருப்பீங்க. வந்தால் கட்டாயம் சேலம் வந்தால் மிஸ் பண்ணாமல் போங்க. பிளாஸ்டிக் கழிவு மனித இனத்தின் அலைவு, கொண்டை ஊசி வளைவு. எத்தனை பெண்டு. ஆக்சிடென்ட் ஜோன் கோஸ் லோ. இப்படி மேலே ஏறிட்டு கீழே வெயிட்டோட இறங்க சரியாக பயங்கரம் இறங்கணும். அதான் அடுத்த விஷயம். அதே மாதிரி பஸ்ஸுகள் ஹெவி லோடோட வர்ற வாகனங்கள்ட்ட நாங்களும் வந்து சேஃபாக இருக்கணும். ஏண்டா பிரேக் ஃபெயிலியர் ஆகிற இடம் உண்மையிலே
இந்த மாதிரி இடங்கள்லாம். ஆனால் அந்த இடங்கள்லையும் ஹெல்மெட் இல்லாமல் அசால்ட்டாக திரியினம் பாருங்க. ஐயா ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட். வள்ளல் பாரி வளைவு. மாப்பிள்ள நீ வித்தக்காரு தான் மாப்பிள்ள. என்னண்டு உன்னை ஆண்டவர் எங்கள்கிட்ட அனுப்பி வச்சாருன்னு தெரியல. சுப்பு பிள்ளைகளாக தான் தெரியும். ஆனால் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சிங் ஆகணும் என்ன மாப்பிள்ள. அடுத்தது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதாக கிடச்சிட்டார். ஆளோட வந்து சுற்றுறோம், திறக்க விடுறோம். இது வெறும் ஸ்டார்டிங் மட்டும்தான். இந்த மட்டும் தான் பார்க்க போறீங்க. ஆட்டமா எங்களை ஆட்டம் கடை வைக்க போறான்னு தெரியல. ஆமாம் பாருங்க அப்படியோ ஹேப்பின் பேன். இதில் வந்து ஒட்ட அடிக்காட்டி திருப்பி விட்டணும். ஜெரின் என்ன சொல்றீங்க? அங்க பாருங்க. ஆமா அங்க நெடுஞ்செழியன் வளைவு. ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு பேர் வச்சிருக்கு. சில நேரங்களில் சைட் மாறி, இப்போ பெரிய வாகனம் போக சைட் மாறி தான் ஏறக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு நாங்கள் வழிவிட வேணுமென்று எங்களுடைய கைட் சொல்கிறார். வேறு என்ன சேஃப்டி பார்க்கணும் இங்கால? வேறு சேஃப்டி வந்து கார்னரிங் பார்க்கணும். மற்றது நீங்கள் புதுசாக லைசன்ஸ் எடுத்தாக்கள் எல்லாம் இங்கால வரக்கூடாது, அடிச்சே கலைப்பா. இங்கே கோயில் வச்சுருக்காங்க பாருங்க. ஆமாம், காக்கும் தெய்வமா முனீஸ்வரன். முனீஸ்வரன். இங்கே எல்லாம் சேலம் இந்த லைனு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை இது பண்ணுவாங்க. சாலை பாறை முனியப்பர் கோயில். சோழன் வளைவு. நல்ல நல்ல பேர்கள் வச்சிருக்காங்க. மேலே வந்து ஏற்காட்டுக்கு பஸ்ஸும் போகுது ஐயா. only 15 rupees ticket. 50 ரூபாய். ஆ 15 15 20 rupees அவ்வளோதான். ஆ பஸ்ஸில் வருவோமா? 15 15 ரூபா. கீழே இருந்து மேலே. ஆமாம், அது இன்னும் சீப்பாக இருக்கு. அந்த பஸ் திருப்புது பாருங்க. நேரடியாக ஹேபன் வளைவில் திருப்ப இல்லாது, அதனால் இங்கால சைட்டுக்கு வந்து தான் திருப்புது. அது திருப்புற நேரம் மிச்ச ஆக்களம் வந்து இங்கால சைட்டுக்கு வந்து வளைவிடணும். இந்த பிரேக் பேடெல்லாம் மணக்குது மேலேருந்து கீழே இறங்குற ஆக்களுக்கு. விஷயம் தெரியாமல் பிரேக்கை பிடிச்சி கொண்டு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இறங்கினா ஷோக்காக தான் இருக்கு. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏ இல்லை, நம்ம ஊர்லேயும் இருக்குமாப்பில் அப்படிலாம். நாமளெல்லாம் போயிட்டு வந்துக்கிறோம். நீங்கள் ஊருக்கு வாங்க, நாம் இப்படி ஒரு வேன் உண்ட வீடை மாற்றி எல்லாம் போயிட்டு வந்தோம். அது பவர் ஷேரிங்க இல்லை மாப்பிள்ள, நோபல் ஷேரிங். இந்த பெண்லாம் திரும்பாது. நாங்கள் 2 மணி நேரம் திருப்பி தான் எடுத்தோம். ஹேண்ட் பிரேக் எல்லாம் இல்லை. அதுக்கு எப்படி இருக்கு, எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு போகுது. சரி, இது க்ளோஸ் பண்ணுற நேரம் மண்டபடியாக வந்து இப்போ தான் கணக்கு பேரை விட்டுருக்கணும். அதான் சரியான அதுலேயே வந்து டிராஃபிக்காக போயிட்டு பாருங்க. முன்னால் வந்து ஒரு லொரி போகுது, அது ஏறுறதுக்கு சரியாக கஷ்டப்படுது. என்னென்னு சொல்கிற லோட்டோட போகுது. சில வேளை அது பிரேக் ஃபெயிலியர் இல்லாட்டி வந்து கிளச் கியர் ஃபெயிலியர்ண்டா வந்து அப்படியே பின்னால் வந்துடும். வன விலங்குகள் நடமாடும் பகுதி. அதான் எருமை மாடு போட்டிருக்காங்க படம். நல்ல குளிர்மையாக இருக்குது மேலே வந்தோடனே.
காஃபி, மேலே இருக்கிறது மிளகு. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிற செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோப்பி போட்டிருக்கணும். எங்கட ஹில் ஸ்டேஷன்களில் கூடுதலாக வந்து தேயிலை போட்டிருக்கணும். தேயிலை செடி தான் வந்து எல்லா இடமும் இருக்கும் இங்கே. ஆனால் எல்லோரும் கோப்பி விரும்புகிறபடியாக கூடுதலாக வந்து கோப்பி போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். கோப்பியும் மிளகும் வந்து இந்த இடத்துல கணக்கு காணப்படுது. மேலே ஏற வந்து ரோட்டும் வந்து சின்ன நாய் கொண்டு போகுது. ஆனால் குளிரும் வந்து கூடவாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே மேலே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து 26. நாங்கள் வளமையாக ஏசியில் போட்டு போகிற குளிருக்கு மேலே இந்த குளிர் வந்துட்டு இன்னும் போகும், மைனஸில் போகும். மைனஸில் போகும் பாருங்க. இதெல்லாம் வந்து தைல மரம். என்ன மரம்? தைல மரம். உங்க ஊர்ல வச்சிருக்காங்களா தைல மரம்? விக்ஸ். எஸ், விக்ஸ் மரம். ஸ்மெல் வரலையா மரம்? இந்த வரல, வருது மாப்பிள்ள, வருது. தைல மரம் இந்த தெரியுதா? ஸ்லோ பண்ற பாருங்க, தெரியுதா தைல மரம்? தெரியுது மாப்பிள்ள. ஹோட்டல் தமிழ்நாடு இதுதான் உள்ள. இதுல ஸ்டே பண்ணிருக்கோம். ஆனா நார்மல். ஹாய், எல்லாரும் வந்து ஃபன் ஆகிருக்கிறாங்க பாருங்க. இப்போ நாங்கள் ஏற்காடு பிரதான இதுக்கு வந்துட்டோம். வாகனங்கள் எல்லாம் இங்கே பார்க் பண்ணியிருக்கு. இங்கே ஃபுல்லாக கஃபே எல்லாம் போட்டிருக்கு பாருங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை செய்ய போகிறீங்க? பார்க்கிங் பண்ண போனார். ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குது. ஊட்டிக்கு போகாமே சாப்பிடலாம். இப்போ என்ன எங்கே காணணும்? ஓ, இங்கே லேக் எல்லாம் இருக்குது. லேக் போட் ரைட் எல்லாம் இருக்குது மாப்பிள்ள. ஆனால் நாங்கள் வந்து நேரம் இருட்டான நேரம் வந்துட்டோம். நாளைக்கு மார்னிங் வந்து இது எல்லாமே வந்து செய்வோம். இங்கே வந்து கார்னிவல் போல இருக்குது. அப்படி சுத்தி கார்ல வச்சு காட்டுறேன். அப்புறம் ஸ்மார்ட் பண்ணி போவான். ஓகே, என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ நாங்கள் காருக்கு உள்ளே இருந்து எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி நீங்களும் வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா நான் நினச்சேன் ஒரு சின்ன இடத்துல வந்து எல்லாமே இருக்க வேண்டும். ஆனால் பெரிய பரப்பு, என்ன எக்கச்சக்க மக்களும் வந்து நிற்கிறாங்க. இதில் வேறு இடங்கள்லேருந்தெல்லாம் வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து வந்துருக்கணும். ஹிந்தி, மலையாளம் அப்படின்ட்டு கணக்கு கிடைக்கணும். மங்குஸ்தான் எல்லாம் கிடக்கு அதில் மச்சான். மங்குஸ்தான், ஸ்ட்ரீட் ஃபுட், ஃப்ரூட்ஸு, ஆஃப்-ரோடிங் ஜீப் சஃபாரி அவைலபிள். மேலே வந்துட்டோம். இதில் வந்து ஒரு பழம் ஒன்று இருக்குது. இது என்ன பழம்னு தெரிஞ்சாங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியலை, ஆனால் இருந்தாலும் வந்து நல்லா இருக்கும். மங்குஸ்தா மாதிரியே இருக்கும். ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்குது. எங்கள் நுவரேலியாவுக்கு சீசனுக்கு போனோம்னா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது பாருங்கள். இருட்ட இன்னுமே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. படகு இல்லம், ரோஜா பூங்கா, சேலம், ஏற்காடு பேருந்து நிலையம். அண்ணா நேராக போகுமா இல்லை ரைட் எடுத்துக்குமா? நேராக போனால் சும்மா பஸ் ஸ்டாண்டு அதான்.
இந்த ரூம் எடுத்துகிட்டே போகுமா? நேராக போயிருக்க பார்த்துட்டு திருப்போம். அப்படியோ நாங்கள் இருக்கிற 3 ரூட் போயிட்டு அந்த 3 ரூட் டைம் உங்களுக்கு அப்படியோ காட்டுறோம். காட்டிட்டு கீழே இறங்கி ஒரு ஒர்க் கொண்டு போடுவோம். ஓகே, பைக்கு வேணும் அழகாக ஒரு இடமா நின்று சூப்பராக பார்த்துட்டு போகலாம். இந்த கார் பார்க்கிங்க்கு தான் கஷ்டம். இது மாப்பிள்ள சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் இருக்கும்போது இந்த ஹோட்டலுக்கு நான் வந்து சாப்பிடுவேன். நல்ல மீன் கறி, நல்ல சாப்பாடு, சூப்பராக இருக்கும். இது தெரியுதா என்னன்னு? ரைஃபிள் ஷூட்டிங். இதுக்குள்ள ஒரு ஃபுட் ஷீட் இருக்கும். ஒரு குட்டி ஃபுட் ஷீட். இந்த செல்லுமதி மாற்றிட்டாங்களா பேர்? ஷேஃப்ரான் இல்லை, சூசைட் பாயிண்ட். சரி, இதில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து பஸ் ஸ்டாண்ட், அந்த பேருந்து நிலையம், ஏற்காடு இந்த பேருந்து நிலையம். நீங்கள் பஸ்ஸில் வந்தால் இங்கே தானே உங்களை இறக்கி விடுவாங்க. இங்கேருந்து வந்து நீங்கள் மணி பாட்டு கொண்டு போகும். ரோசஸ் 1500 அதான் லோ. அதுக்கு மேலே லோ போச்சுன்னா 1000 வேலை இருக்கும். பிஜி மாதிரி ஸ்டே. 1500 லோ. அதுக்கு மேலே டவுன் லோ போனால் 1000 rupees வந்து பிஜி மாதிரி. ரெண்டு ஸ்கூல் மாப்பிள்ள. இது ஒன்று இங்கேருந்து அடித்து தடுத்து விட்டு 5th ஸ்டாண்டர்ட் ஃபெயிலு. அதனால திரும்பி 5th ஸ்டாண்டர்ட் ஒன்று படிக்க வச்சாங்க. அப்போனா ஆங்கிலம் வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. இங்கேருந்து வெளியே போனால் மார்க் அதிகமாக எடுத்துட்டேன் 10th எல்லாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். பாட்டி வரைக்கும் இங்கிலீஷ் தான் பேசுகிறோம். நம்மளுக்கு இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ரெண்டுமே. கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் நான் படித்தது. காலைல ப்ரேயர் சொல்லணும், எழுந்திருக்கும் போது, சாப்பிடும் போது இதை ஒன்று பண்ணுவாங்க. அந்த கடை எனக்கு ஃபேமஸ் பண்ணிட்டான். ஏன்னா பஜ்ஜிக்கு நல்லா ஃபேமஸ். இந்த கடை நல்லா ஃபேமஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு கடை நல்லாயிருக்கும். இந்த கடையை காணும். இந்த இங்கே ஒரு ரைட் சைடில் ஒரு ரூம்ஸ் இருக்கும், பார்த்துட்டு போவோம். ஆனால் இதோட பெட்ரு தமிழ்நாடு ஹோட்டல் தான். இந்த அப்போ அங்கே போய்க்கலாமா? இப்போ இது மேலே இருக்குல்ல, இதே ஹோட்டல் தான். ஆனால் இதோட தமிழ்நாடு ஹோட்டல் தான் பெட்டர். சரி, ஓகே. ஏன்னா அவங்க வந்து தெரியும் இல்லை, அவங்க வந்து தமிழ்நாடு ஹோட்டல் வந்து கவர்மெண்ட். அது 1 fort. அங்கே பாருங்க, மேலே பாருங்க, மேலே பாருங்க எப்படி இருக்கு ஸ்கூல். சூப்பராக இருக்கு. அன்னைக்கு நான் வண்டி நிறுத்திட்டு நான் எவ்வளோ கேட்குறேன், உள்ளவே விடலை. படித்த ஸ்கூலை பார்ப்ப வேண்டாம். இப்போல்லாம் மாறிட்டாங்களாம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம். திருப்ப முடியுமா? காலையில் பார்த்தா தான் நான் நைட்டு பார்த்தா வேலைக்கு ஆகும். காலையில் போவோம். இந்தியா காசா? இப்போ தான் வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா வண்ணமயமாக தெறிக்க விடுறாங்க. போலீஸ்காரன் எங்களை ஸ்டாப் பண்ணுற அவையில் வந்து கடமையில் ஈடுபட்டிருக்கணும். சின்ன சின்ன விளையாட்டு ஜாமான் கடைகள் எல்லாம் திருவிழா தான். எப்பவுமே வந்து இந்த கடை இருக்கு. ஆனால் எங்கே பார்த்தாலும் தமிழ் பாட்டு தான்.
ஓ அண்ணன் விஜயோடது. விஜயோடது. டிவிகே. டிவிகே. எல்லா இடம் வந்து ரூம் தேடினாங்க, கன இடத்துல ரூம் ஃபுல், அதான் சம்பவம். இப்போ இதில் தமிழ்நாடு ஹோட்டல் தமிழ்நாடு அண்டு தமிழ்நாடு டூரிசம் அண்டு அந்த கவர்மெண்டாலே வந்து இதில் ரூம்ஸ் வச்சுக்கணும். என்ன சம்பவம்ண்டா வந்து இலங்கையிலேருந்து வந்திருக்கிறோம், இலங்கை பாஸ்போர்ட் இருக்குன்னா வந்து ஒரு இடம் வந்து ரூம்ஸ் தாரணம் இல்லை. அது நாங்கள் அனுபவப்பட்டது, போன கன இடங்களில் வந்து அனுபவப்பட்டாங்க. இப்போ நண்பர் இருக்கிறபடியாக அவற்ற பேரில் வந்து எடுக்க போகிறோம். இந்த இது வந்து கவர்மெண்டாலே நடத்தப்படுது, நீட்டாக இருக்குமென்னு சொன்னவர். ஸோ அந்த ரூமில் தான் தங்க போகிறோம். போய் எப்படியோ பார்த்துட்டு வந்துடலாம். காலேஜ் ஐடி அதை தான் காட்டுறோம். இது பஸ் கொண்டு வரீங்களா? சரி, நான் பே பண்ண போகிறேன். டிடிடிசி ஹோட்டல் தமிழ்நாடு நல்ல நீட்டாக வச்சுக்கணும். ரைட், இதிலே வந்து ப்ரைஸ் டீட்டெயிலெலாம் போட்டுக்கணும். எனக்கு சூட் ரூம் ஏசியோட 6000, சூப்பர் டிலக்ஸ் 3500, டிலக்ஸ் 3000, டபுள் ரூம் 2200. எங்களுக்கு வந்து டபுள் ரூம் காணும் 2200, கோட்டேஜ் 3300. அப்படி விலைகள் எல்லாமே வந்து போட்டுக்கணும். இது வந்து 10 பெட்ஸ் யூத் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் 10 பெட்ஸோட 4000 வித்தவுட் ஃபுட். இது வந்து ப்ரைஸ் எல்லாமே வந்து பப்ளிக்காக போட்டுக்கணும். இப்போ நாங்கள் 12 மணிக்கு செக்இன் பண்ணினா அடுத்த நாள் 10 மணிக்கு செக் அவுட் பண்ணணும். என்ன சம்பவம்ண்டா இங்கேயும் வந்து ரூம் எல்லாமே ஃபுல்லாகிட்டு இருக்கிற ரூம் 3700 வேறுமெண்ட் சொன்னாங்க. இது அடுத்த சம்பவம். ரூம் தேடி தேடி அலைகிறோம், சிக்கவில்லை, இருட்டி விட்டுது. இங்கே எல்லாமே இருக்குது, ஆனால் என்னென்னா வந்து ஃபுல்லாகிட்டு புக்கிங். சரி, அப்படியோ இருட்டி கொண்டே வந்துட்டு ரூம் தேடி தேடி கிடைக்கல. என்ன செய்ய போகிறோம்னு தெரியலை. பாப்போம், ஏதாவது நம்பிக்கை இல்லாட்டி கார்லாம் படுக்கணும். என்ன செய்கிறோம்ன்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். தொடர்ந்து ஏற்காடில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை வந்து இரவுக்கு இப்படியோ காட்ட போகிறோம். எங்களோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களிடத்தில் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள்.